Hey guys, welcome to Cinematics. யோகி பாபு அண்ட் வாணி போஜன் லீட் ரோல்ஸ்ல நடிச்சு ஹாட்ஸ்டார் ஓடிடியில் வெப் சீரிஸா ரிலீஸ் ஆன சட்னி சாம்பார் ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் 3.5 hours ஓடக்கூடிய இந்த சீரிஸ் 6 எபிசோட்ஸா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொழி அபியும் நானும் போன்ற கிளாசிக் ஹிட் கொடுத்த ராதா மோகன் அவரோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அண்ட் டிரெக்ஷன்ல உருவாகியிருக்கு இந்த சீரிஸ். சட்னி சாம்பாரை லைட்டா டேஸ்ட் பார்த்துருவோம் வாங்க. ரத்னசாமின்ற ஒருத்தர் ஊட்டியில சாம்பாருக்காகவே ஃபேமஸ் ஆன அமுதா ஹோட்டலை ரன் பண்ணிட்டு வருவாரு. இவருக்கு கேன்சர் வந்து இறக்கும் தருவாயில் தன் பையன் கார்த்திகை கூப்பிட்டு நான் அவங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சென்னையில அமுதான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், எங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்கு, அதுவே எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. அமுதா இப்போ உயிரோடு இல்லைனாலும் அந்த பையனை கூப்பிட்டு வந்து என் இறுதி சிறங்க பண்ணவேன்னு சொல்ல கார்த்தியும் போய் அமுதா பையனை கூப்பிட்டு வர ரத்னசாமி இறந்து போயிடுவாரு. அமுதா பையன் தான் நம்ம சச்சு பாபு என்கிற யோகி பாபு. சச்சுக்கு தான் அப்பானா சுத்தமா பிடிக்காதுங்க. அப்பா எப்படி இங்க சாம்பார் ரெசிபியோ அந்த மாதிரி பையனுக்கு சட்னி ரெசிபி. அவங்க அப்பா ஏன் இவரை விட்டு போனாரு, அமுதாக்கு ஒரு பையன் இருக்கிறதா இப்போ யார் ரத்னசாமிக்கு சொன்னது, இப்படி ஒரு பையன் அந்த ஃபேமிலி எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, இது போன்ற பல கேள்விகளுக்கு ஒரு எமோஷனல் காமெடி டிராமாவா பதில் சொன்னது தாங்க இந்த சீரீஸ். இந்த சீரீஸோட மெயின் ஸ்டோரி இதுவா இருந்தாலும் இதுக்குள்ள ஏகப்பட்ட சப்ளாட்ஸ். இந்த சப்ளாட்ஸ் எல்லாமே மெயின் ஸ்டோரிக்கு சப்போர்ட்டிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். இந்த சீரீஸ்ல மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸை சூப்பராகவே டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ராதா மோகனோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசியே ஆகணுங்க. ஒரு சிம்பிள் ஸ்டோரியை எடுத்து எவ்வளோ யதார்த்தமா அவருக்கே உரித்தான பாணியில சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன இதை ஒரு 2.5 hours ஓடக்கூடிய ஒரு படமா கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. யோகி பாபு இல்லாத சீன்ஸ்லாம் டிராபேக் தானே தவிர ஸ்டோரிக்கு பெருசா யூஸ்ஃபுல்லா இல்லைங்க. யோகி பாபு காமெடியன் மட்டும் இல்லைங்க, ஒன்ஸ் அகெயின் ஹீ இஸ் அ வெர்சடைல் ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. காமெடி சீன்ஸ்லாம் அவர் அசால்ட்டா வந்தாலும் எமோஷனல் சீன்ஸ்ல நேச்சுரலாவே பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகலனாலும் பல இடங்கள்ல சிரிக்க வச்சிட்டாருன்னே சொல்லணுங்க. ஆக்டர்ஸ் வாணி போஜன், யோகி பாபு, சந்திரன், இளங்கோ, சார்லி எல்லாருமே அவங்க கேரக்டரை ஆப்டாவே பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் அவங்க கேரக்டர் ஆர்க்குமே செம்மையாவே இருந்துச்சு. இதுல வர எல்லா கேரக்டர்ஸும் ஒரு விஷயத்த தப்பா பண்ணிட்டோம்னு ரியலைஸ் பண்ணி அதை திருத்தி இருப்பாங்க பாருங்க, அந்த விஷயம் இதுல ரொம்ப அருமையா காமிச்சிருக்காங்க. பர்டிகுலரா எனக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு சீன் அப்படின்னா சார்லியோட கில்ட் தாங்க. அவர் தப்பா ஃபீல் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு பாருங்க, அதுல தெரியுதுங்க அவர் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு. இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் காமெடி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரன் டைம் தான். இன்னும் கிறிஸ்பாக சொல்லியிருந்தா சீரீஸ் இன்னும் ரசிக்கும்படி இருந்திருக்கும். ஸோ சட்னி சாம்பார் ருசிக்க இல்லைனாலும் பசிக்காகவாது சாப்பிடலாம். சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் சட்னி சாம்பார் இஸ் 7 out of 10. தேங்க்யூ கைஸ்.